வைவே மொபைலிட்டி அவங்களுடைய எவா காரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கார் வந்து இந்தியாவிலேயே வந்து முதல் சோலார் கார் என்ற பெருமையும் பெற்றிருக்கு. சிட்டி பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு வந்து இந்த காரை வந்து வடிவமைத்தும் இருக்காங்க. இந்த காரோட மேற்புற கூரை மீது வந்து சோலார் பேனலில் பொருத்தப்பட்டிருக்கு. இது ஒரு நாளைக்கு வந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூடுதலான ரேஞ்சை வழங்கக்கூடியதாக அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை வந்து சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தாத வகையில் வந்து இந்த காரை வடிவமைத்தும் இருக்காங்க இந்த நிறுவனம். இந்த எவா காரை வந்து 3 வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நோவா, இன்னொன்று வந்து ஸ்டெல்லா, கடைசியாக வந்து வேகா. இது மாதிரி வந்து 3 வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த காரோட பேஸ் வேரியண்ட் வந்து 3.25 லட்சம் எக்ஸ்-ஷோரூம் விலையிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த கார் சோலார் மற்றும் இவி எலக்ட்ரிக் காராக வரதுனால பேட்டரிக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் இவங்க வழங்குறாங்க. பேட்டரி இல்லாமலே வந்து இந்த காரை வாங்கும்பொழுது இன்னுமே வந்து விலை குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் பேட்டரிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் தொகையாக நம்ம செலுத்தும் பொழுது பேட்டரி பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதாவது பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணணும், பேட்டரி கழட்டி எடுத்துன்னு போய்ட்டு சார்ஜ் பண்ணணும், இல்லைனா அதுக்கு சார்ஜிங் போர்ட் வாங்கணும். இது மாதிரி தொல்லையில் வந்து நம்ம விடுபடலாம் பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம வாங்கும் பொழுது. இப்படி பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பேட்டரியோடு நம்ம சேர்த்து வாங்கணும் அப்படின்னா காரோட விலை வந்து இன்னுமே வந்து 50,000 வரைக்கும் வந்து அதிகரிக்கும். அதாவது இதனுடைய ஆரம்ப விலை வந்து பார்த்திங்கன்னா 3,99,900 இருக்கும் எக்ஸ்-ஷோரூமோடைய விலை பேட்டரியோடு சேர்த்து நம்ம வாங்கணும்னா. ஸ்டெல்லா வேரியண்ட் வந்து 3,99,000 மற்றும் 4,99,000 விலையிலும் கிடைக்கும். அதே போல் வேகா வேரியண்ட் வந்து 4.49 லட்சமும் மற்றும் 5.99 லட்சத்திலும் வந்து கிடைக்கும். இந்த கார் வந்து 1 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கு வெறும் 50 பைசா தான் செலவாகும்னு வந்து மதிப்பீடும் செஞ்சுருக்காங்க. இது தற்போது உள்ள மின்சார வாகனத்துக்கு கடும் போட்டியாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த காரை வந்து பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் முறையில் நம்ம வாங்கும்பொழுது 1 கிலோமீட்டருக்கு வந்து ₹2 சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும். இது வந்து வேரியண்ட்டை பொறுத்து மாதம் மாதம் குறைஞ்சபட்ச தூரம் அதற்கான விலையும் வந்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. நோவா வேரியண்ட்டுக்கு 600 கிலோமீட்டர் ரேஞ்சும், அதாவது நம்ம பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும் பொழுது குறைந்தபட்சம்லேருந்து அதிகபட்சம் வரைக்கும் 600 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதே போல் ஸ்டெல்லா வேரியண்ட்டுக்கு வந்து குறைந்தபட்சத்துலேருந்து அதிகபட்சம் வரைக்கும் 800 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதே போல் வேகா வேரியண்ட்டுக்கு வந்து 1200 கிலோமீட்டர் வந்து குறைந்தபட்ச பயண தூரமாக கணக்கிடப்பட்டிருக்கு. இவங்க சொல்லியிருக்கிற இந்த கிலோமீட்டர் வேரியண்ட்டு மற்றும் கிலோமீட்டருக்கு அதிகமாக அவங்க சொல்லியிருக்கிற கிலோமீட்டருக்கு அதிகமாக நம்ம பயணம் செஞ்சோன்னா அதற்கான தொகையை வந்து நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதாவது நோவா வேரியண்ட்டை பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நம்ம இந்த காரை வாங்கும் பொழுது குறைந்தபட்சம் வந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த 600 கிலோமீட்டருக்கு அதிகமாக நம்ம ஒரு மாதத்துக்கு பயணம் செய்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தொகை கூடுதலாக கட்ட வேண்டியிருக்கும். 600 கிலோமீட்டர் இல்லை அதற்கு குறைவாக நம்ம இந்த காரை வந்து பயணிக்கும் பொழுது சப்ஸ்கிரிப்ஷன் தொகை வந்து 1 கிலோமீட்டருக்கு ₹2 சொல்லியிருக்காங்க. அதுவே தான் இருக்கும். இதே வந்து 700 கிலோமீட்டராக இருக்கும் பொழுது ஒரு மாதத்துக்கு 700 கிலோமீட்டர் அவங்க சொல்லியிருக்கிறது 600 கிலோமீட்டர் கூடுதலாக நம்ம 100 கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டி மொத்தமாக 700 கிலோமீட்டர் இருக்கும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தொகை மாறுபடும். இதே போல் தான் மற்ற வேரியண்ட்டுக்கும் ஸ்டெல்லா வேரியண்ட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் 800 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அதிகமாக நம்ம ஓட்டும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் தொகை கூடுதலாக நம்ம செலுத்த வேண்டியிருக்கும். அதே போல் வேகா வேரியண்ட்டுக்கு வந்து 1200 கிலோமீட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் தொகை 1200 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஓட்டும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் தொகையும் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காரை நம்ம ஒரு முறை ரீசார்ஜ் செஞ்சோன்னா முழுமையாக சார்ஜ் செஞ்சோன்னா கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோலார் பேனல் மூலமாக வந்து சார்ஜ் ஏறிக்கொண்டே இருக்கும். இதன் மூலமாக வந்து ஆண்டுக்கு கூடுதலாக வந்து 3000 கிலோமீட்டர் பயணிக்க முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது முழுமையாக சார்ஜ் செஞ்சோன்னா 250 கிலோமீட்டர் கிடைக்கும். அது போக வந்து ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 கிலோமீட்டர் வந்து கூடுதலாக கிடைக்கும். இது மேலே வந்து பொருத்தி இருக்கிற சோலார் பேனல் மூலமாக.
மேலும் வைவோ நிறுவனம் கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பெரும்பாலான கார் உரிமையாளர்கள் ஒரு நாளைக்கு 35லேருந்து 50 கிலோமீட்டருக்கு குறைவான தூரத்தை தான் பயணம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க காரில் சராசரியாக 1.5 பேர்லேருந்து 2 பேர் வரைக்கும் பயணம் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டபடி இந்த காரை அவங்க வடிவமைத்தும் இருக்காங்க. அதாவது முன்புறத்தில் ஒருத்தர் அமர்ந்து செல்லும்படியும், வாகனத்தை ஓட்டி செல்வதற்கு முன்புறத்தில் ஒருத்தர் அமர்ந்து செல்லும்படியும், பின்புறத்தில் ஒருவர் தாராளமாக அமர்ந்து செல்லலாம். அப்படி இல்லைனா ஒருவர் மற்றும் 2 குழந்தைகள் அமர்ந்து செல்லும் வகையிலும் அமைந்திருக்காங்க. அதாவது ஒரு குடும்பம் தாராளமாக பயணிக்கும் வகையில் இந்த காரை வடிவமைத்தும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் ரூ. 5,000 மட்டும் இருந்தால் போதும் இந்த காரை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம். மீத பணத்தை இஎம்ஐ மூலமாக செலுத்த முடியும் இவங்க ஏற்பாடு செஞ்சும் இருக்காங்க. இந்த காரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வைவே இணையதளத்தின் மூலமாக நீங்கள் வாங்கலாம். EVAYVE.com திரையில இந்த இணையதளத்தின் மூலமாக நீங்கள் போயிட்டு இந்த காருக்கான முழு தகவலையும் நீங்கள் பெற முடியும். அதே போல் இந்த கார் எலக்ட்ரிக் கார், அதன் கூட சோலார் காராகவும் வடிவமைத்திருக்காங்க. மேற்புற கூரையில் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. அது போக இதில் பேட்டரியும் பொறுத்திருக்காங்க. இந்த பேட்டரி மூலியமாக முழுமையாக நம்ம சார்ஜ் செஞ்சோன்னா அதிகபட்சமாக 250 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். அதே போல் கூடுதலாக 8லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் தினமும் செல்ல முடியும். இது மேற்புறத்தில் இருக்க கூரையினால். இந்த காரை பார்த்திங்கன்னா காம்பேக்டாக தான் வடிவமைத்திருக்காங்க. ஒரு குடும்பம் தாராளமாக பயணிக்கும் வகையில் காம்பேக்டாக வடிவமைத்தும் இருக்காங்க. முன்புறத்தில் ஒருத்தர் அமர்ந்து கொண்டு வாகனத்தை இயக்கும் வகையிலும், அதே போல் பின்புறத்தில் ஒருத்தர் தாராளமாக அமரும் வகையிலும், அது கூடவே ஒரு குழந்தை அமரும் வகையிலும் இருக்குது. அதிகபட்சமாக 2 குழந்தை ஒருத்தர் தாராளமாக அமர்ந்து செல்லும் வகையில் இதை வடிவமைத்தும் இருக்காங்க. இந்த கார் 0லேருந்து 40 கிலோமீட்டர் வரை எட்டுறதுக்கு 5 செகண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது போக வருடத்திற்கு 3000 கிலோமீட்டர் கூடுதலாக கிடைக்கும். மேற்புறத்தில் இருக்கிற சோலார் பேனல் மூலமாக வருடத்திற்கு 3000 கிலோமீட்டர் அதிகமாக கிடைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகமாக கிடைக்கும். அதே போல் இன்டீரியர் டிசைன் எல்லாம் ப்ரீமியமாக வடிவமைத்தும் இருக்காங்க. அதே போல் முதலாவதாக பார்த்திங்கன்னா நோவா கார். இந்த நோவா கார் 2 வகையில் நம்ம வாங்கலாம். பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனோடு வாங்கலாம். அப்படி பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் வேணால் பேட்டரியோடு நம்ம வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி விலை மாறுபடும். முதலாவதாக பார்த்திங்கன்னா பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம வாங்கணும் அப்படின்னா இதனோட விலை பார்த்திங்கன்னா ரூ. 3,99,000 எக்ஸ்ஷோரூமோட விலை. இதனுடைய ரியல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 125 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பேட்டரி இதில் கொடுத்துருக்க பேட்டரி பேக்கில் 9 kWh கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஏர் கண்டிஷனர் இருக்குது, பவர் விண்டோ இருக்குது, சோலார் இன்டகிரேஷனும் இதில் இருக்குது, பார்க்கிங் சென்சார் இருக்குது, ஃபாலோ மீ ஹவுஸ் ஹெட்லாம்பும் இருக்குது. இதுவே நீங்கள் பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் வாங்குறீங்க இந்த நோவா காரை அப்படின்னா நீங்கள் வெறும் ரூ. 3,25,000 கொடுத்தா போதும். அதாவது பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனோடு நீங்கள் வாங்கும் பொழுது ரூ. 75,000 குறைவாக செலுத்தினாலும் போதும். பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா ரூ. 3,90,000 செலுத்த வேண்டியது இருக்கும். அப்படி பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனோடு நம்ம ரூ. 75,000 நம்ம செலுத்தினாலே போதும். அதே போல் கிலோமீட்டருக்கு நம்ம ரூ. 2 கொடுக்கணும். அதே போல் மாதத்துக்கு 600 கிலோமீட்டர் இவங்க சொல்லியிருக்காங்க. 600 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம ஓட்டணும். அது அப்படி ஓட்டணும் அப்படின்னா ரூ. 2 செலுத்தினா போதும். 600 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம பயணிக்கும் பொழுது அதுக்கான கூடுதல் கட்டணத்தை நம்ம செலுத்த வேண்டும். சப்ஸ்கிரிப்ஷன் தொகை மாறுபடும். அதுக்கான தொகை மாறுபடும். மாதத்துக்கு 600 கிலோமீட்டர் ஓட்டும் பொழுது கிலோமீட்டருக்கு நம்ம ரூ. 2 கொடுக்கணும். அதாவது மாதத்துக்கு ரூ. 1,200 பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டெல்லா. இது பேட்டரியோடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரூ. 4,99,000 செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதாவது ரூ. 5,00,000 நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இதனுடைய ரியல் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 175 கிலோமீட்டர். இதில் கொடுத்துருக்கிற பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12.6 kWh. இதில் சன்ரூஃபும் கொடுத்துருக்காங்க. அது கூட கிளைமேட் கண்ட்ரோல், ரிவர்ஸ் கேமரா, 3 kW
ஆன்போர்டிங் சார்ஜரும் வந்து இதில் கொடுக்குறாங்க. இதுவே வந்து நம்ம பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனோடு நம்ம வாங்குகிறோன்னா நம்ம 4,99,000 ரூபாய்க்கு பதிலாக வந்து 3,99,000 ரூபாய் செலுத்தின போதும். பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனோடு நம்ம இந்த காரை வாங்கும்போது கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் நம்ம குறைவாக செலுத்தினாலே போதும். அதே போல் கிலோமீட்டருக்கு வந்து 2 ரூபாய் செலுத்தணும். அதிகபட்சமாக வந்து 800 கிலோமீட்டருக்கு நம்ம பயணிக்க முடியும். ஒரு மாதத்துக்கு நம்ம 800 கிலோமீட்டர் ஓட்டணுன்னா வந்து 1,600 ரூபாய் நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். இதே நம்ம 500 கிலோமீட்டர் தான் ஒரு மாதத்துக்கு நம்ம ஓட்டுறோம்னா ஒரு கிலோமீட்டருக்கு 2 ரூபாய், அதாவது 1000 ரூபாய் நம்ம செலுத்தினாலே போதும். இதே வந்து நம்ம வெறும் 200 கிலோமீட்டர் தான் ஓட்டணும் அப்படின்னா 400 ரூபாயும், 300 கிலோமீட்டர் ஓட்டினா 600 ரூபாய் செலுத்தினாலே போதும். இதுபோல் வந்து அதிகபட்சமாக 800 கிலோமீட்டர் வரைக்கும் 2 ரூபாய் நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு மேலே போனால் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தொகையை அவங்க மாற்றுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேகா கார். இந்த காரோட விலை வந்து பார்த்திங்கன்னா 5,99,000 ரூபாய், அதாவது 6 லட்சம் ரூபாய். இதனுடைய ரியல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டர். இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 18 கிலோ வாட்ஸ் பர் ஹவர். இதில் CCS2 ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஏர்பேக்கும் இருக்குது, TPMS இருக்குது, லேப்டாப் சார்ஜரும் இருக்குது, சில் பாக்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இது 6 லட்ச ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னா பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நம்ம வாங்கலாம். பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனாக நம்ம வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் வரைக்கும் நம்ம சேமிக்க முடியும். பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனோடு நம்ம வாங்கும்போது 1,50,000 லட்ச ரூபாய் சேமிக்க முடியும். 6 லட்ச ரூபாய்க்கு பதிலாக வந்து 4,49 லட்சம், அதாவது 4,50,000 லட்சம் ரூபாயாக செலுத்தினால் மட்டும் போதும். அதே போல் கிலோமீட்டருக்கு வந்து 2 ரூபாய் நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதிகபட்சமாக வந்து 1,200 கிலோமீட்டருக்கு நம்ம போகலாம். 1,200 கிலோமீட்டருக்கு வரைக்கும் வந்து 2 ரூபாய் வந்து அவங்க பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குவாங்க. 1,200 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஒரு மாதத்துக்கு ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் மாறுபடும். முன்பு சொன்னது போல தான் வந்து இதில் மாதத்துக்கு 500 கிலோமீட்டர் ஓட்டினா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 2 ரூபாய், 1,000 ரூபாய் செலுத்தினா போதும். அதிகபட்சமாக வந்து நம்ம 1,200 கிலோமீட்டர் ஓட்டுறோன்னா வந்து 2,400 ரூபாய் மாதத்துக்கு செலுத்தினாலும் வந்து போதுமானதாக இருக்கும். பேட்டரியோடு வாங்குறதை விட பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வாங்கும் பொழுது வந்து நோவா காரில் வந்து 75,000 வரைக்கும் நம்ம குறைவாக செலுத்தலாம். அதே போல் வந்து ஸ்டெல்லா காரில் வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம குறைவாக செலுத்தினால் போதுமானதாக இருக்கும். அதே போல் வேகா காரில் வந்து 1,50,000 லட்சம் ரூபாய் குறைவாக செலுத்தினால் இது போதுமானதாக இருக்கும். அதே போல் பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷனோடு நம்ம வாங்கும்பொழுது பேட்டரி தொல்லையிலேருந்து நம்ம விடுபடலாம். 5 வருடத்துக்கு ஒரு முறை, 3 வருடத்துக்கு ஒரு முறை வந்து பேட்டரி மாற்றணும். பேட்டரி வந்து அடிக்கடி நம்ம சார்ஜ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சார்ஜிங் போர்ட்டை வாங்கணும், போர்ட்டை அமைக்கணும். பேட்டரி கழட்டி கொண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைனா வந்து நம்ம பார்க் பண்ணுற இடத்துல வந்து பேட்டரி சார்ஜிங் பாயிண்ட்லாம் வந்து நம்ம போடணும். வெளியில் போய்ட்டு நம்ம சார்ஜ் பண்ணணுன்னா கூட அரை மணி நேரம், 1 மணி நேரம் வந்து அதுக்காக வந்து நம்ம செலவிடணும். இதுபோல் முழுமையாக பேட்டரி தொல்லையிலேருந்து நம்ம விடுபடலாம். பேட்டரி நடுவிலே வந்து ஏதாவது பழுது அடைந்துட்டால் கூட அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. பேட்டரி சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நம்ம வாங்கும்போது இதிலேருந்து நம்ம விடுபட முடியும். அதே போல் வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நோவாவில் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் வெஹிக்கிளுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் வந்து 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் வெஹிக்கிளுக்கு கொடுக்குறாங்க. பேட்டரிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 5 வருடம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேணுனாலும் வந்து அதுக்கேற்ற போல் நம்ம எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் வாங்கிக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது வந்து வாகனத்துக்கு வந்து 5 வருடம் வாரண்ட்டியும், அதே அப்படி இல்லைன்னா வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே போல் பேட்டரிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 8 வருடம் வாரண்ட்டியும், அப்படி இல்லைன்னா வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்லா. இதனுடைய ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கும், அப்படி இல்லை 80,000 கிலோமீட்டருக்கும் கொடுக்குறாங்க. பேட்டரிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 5 வருடத்திற்கும், அப்படி இல்லைன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேணும் அப்படின்னா வண்டிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 5 வருடமும், அப்படி இல்லைனா 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதே போல் பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வருடம் வாரண்ட்டியும், அப்படி இல்லைனா 1,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. வேகாவில் வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 வருடத்துக்கு வண்டிக்கும், அப்படி இல்லைனா 80,000 கிலோமீட்டரும் கொடுக்குறாங்க வாரண்ட்டி. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5 வருடமும் 1,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா இதே வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேணும்னா வெஹிக்கிளுக்கு வந்து 5 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 8 வருடம் வாரண்ட்டி, அப்படி இல்லைனா வந்து 1,60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி. இதுபோல் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்
வாரண்ட்டி வேணுமா, அப்படி இல்லைனா எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேணுமான்றதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா இவங்களுடைய ஷோரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் எல்லாமே மகாராஷ்டிராவில் இருக்குது. இதனுடைய அட்ரஸும் வந்து இதில் இருக்குது. இந்த முகவரியிலையுமே வந்து நீங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க நீங்கள் இங்கே போய்ட்டு நீங்கள் இதற்கான விவரங்களை நீங்கள் பெற முடியும். நேரில் போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ண முடியும். அதே போல் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, queries@eyway.com. இதன் மூலியமாக இமெயில் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி நீங்கள் ஃபோன் மூலியமாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாலுமே வந்து +91 84 689 32920 +91 84 689 32820 இந்த ஃபோன் மூலியமாக வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து தகவலையும் வந்து நீங்கள் பெறவும் முடியும். அதே போல் நீங்கள் இவங்கள வாட்ஸ்அப் மூலியமாகவும் வந்து தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொள்ளலாம். இங்கேயே வந்து கீழே வாட்ஸ்அப் லோகோ வச்சுருக்காங்க. அதை கிளிக் பண்ணாலே வந்து நேரடியாக வந்து வாட்ஸ்அப் போகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணினாலே வந்து வாட்ஸ்அப்புக்கு போகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஹலோன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் சென்ட் பண்ண மட்டும் போதும். அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணாலே போதும். அவங்களே வந்து எல்லாமே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கான தகவலை வந்து நீங்கள் பெறவும் முடியும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ப்ரீ புக் பண்ணுறதுக்கு எல்லா தகவலையும் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இல்லைங்க ப்ரீ புக் பண்ண போகிறீங்களா, இவங்க வெப்சைட்டுக்கு நீங்கள் போகிறீங்களா, அப்படி இல்லைனா வந்து அதிகமான தகவலை நீங்கள் பெற போகிறீங்களா, இதுக்கான எல்லா தகவலுமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக வந்து நீங்கள் பெற முடியும். இதிலே வந்து இந்த வண்டிக்கான தகவலை நீங்கள் பெறணுன்னா யூனிக் ஃபீச்சர் இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதற்கான தகவலும் வந்து வரும். அதுபோல் மெனுவில் வந்து என்னென்ன இருக்கோ அதில் எல்லாமே ஒரு மெனுவாக நீங்கள் தேர்வு செஞ்சு அதற்கான யூனிக் ஃபீச்சர் என்னன்றதை நீங்கள் பெறவும் முடியும். இதிலே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க காருக்கு வந்து 250 கிலோமீட்டர் மைலேஜும், சோலார் மூலிமா வந்து 3000 கிலோமீட்டர் அதிகபட்சமாகும். அதே போல் 2 அடல்ட் 1 சைல்டு வந்து இதில் போக முடியும். அதிகபட்ச ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஸ்பீடு போக முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இது போல் வந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க, இது போல் தகவலுமே வந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் பெறவும் முடியும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா யூனிக் ஃபீச்சர் பார்த்தோம். அதே போல் இன்டீரியர் நீங்கள் தேர்வு செஞ்சிங்கன்னா இன்டீரியருக்கான என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, என்னென்ன அம்சங்கள் இருக்குது, அது போல் தகவலும் வரும். இது பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன் முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைன் வந்து என்ன இருக்குன்றதை அவங்களே வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிடுறாங்க. அதுபோக இன்டீரியர் டிசைனில் என்னென்ன இருக்குன்றதையும் அவங்களே வந்து சொல்லிடுறாங்க. டிரைவர் சென்ட்ரிக் கேபின் இருக்குது, வைட் விசிபிலிட்டி இருக்குது, பனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, டூயல் வியூ டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. இது போல் வந்து இன்டீரியரில் என்னென்ன இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது, லேப்டாப் சார்ஜிங் போர்ட்டும் இதிலேயே இருக்குது. அதே போல் மினி பெவரேஜ் ஹோல்டர், காஃபி கப், டீ கப் இது மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுக்கும் இதிலே இருக்குது. அதே போல் ஏர் ஃபில்டரும் இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கும் இருக்குது. ரியர் ஓப்பனபிள் பூட்டும் இருக்குது. அதே போல் ஃபோல்டபுள் ரியர் சீட்டும் இருக்குது. இது மாதிரி வந்து இன்டீரியரில் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. திருப்பியும் வந்து நீங்கள் மெனு தேர்வு செஞ்சு அடுத்தாக்க வந்து பேட்டரி அண்ட் சேஃப்டி கொடுத்தீங்கன்னா அதற்கான தகவலும் நீங்கள் பெற முடியும். இதுபோல் வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் பெறலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்லேயுமே வந்து ஒரு மெனுவாக வந்து நீங்கள் தகவலை வந்து ஒரு தகவலையும் வந்து நீங்கள் தேர்வு செஞ்சு அதற்கான தகவலையும் நீங்கள் பெற முடியும். பேட்டரியோட ஃபியூச்சர்ஸ் என்ன, சிறப்பு அம்சம் என்ன, இது போல் தகவல்களும் வந்து நீங்கள் இதில் பெற முடியும். அதே போல் வந்து வெஹிக்கிள் ஐஓடினா என்ன, ப்ரௌச்சர் அண்ட் ஸ்பேசஸ் இதையுமே வந்து நீங்கள் தகவலை பெறணும். அதே மாதிரி ப்ரீ புக்கிங் பெனிஃபிட் என்ன இருக்குது, ப்ரைஸ் அண்ட் வேரியண்ட் என்ன இருக்குது, டெலிவரி டைம் என்ன, வேக்கனேசி எவா, அதே போல் டெஸ்ட் ட்ரைவ் இது போல் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் ஒரு தகவலையும் வந்து நீங்கள் பெற முடியும். ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து ப்ரௌசர் கொடுத்துருவாங்க. அதுக்கான தகவல் எல்லாமே இருக்கும். நீங்களே வந்து டவுன்லோட் செஞ்சு நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் செஞ்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் நம்ம ப்ரீ புக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றதையும் இவங்களே வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது. அதே போல் வந்து இதுலேயுமே வந்து நீங்கள் பெற முடியும். ப்ரீ புக் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுக்காக வந்து 8 வருடம் பேட்ரி வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அதே போல் சாஃப்ட்வேர் அப்டேட் ஓடி அப்டேட்டும் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் அது 3 வருடத்துக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டேட்டாவும் கொடுக்குறாங்க.
இது மாதிரி வந்து ப்ரீ புக்கிங் பெனிஃபிட் பார்த்தோம். ப்ரைஸ் அண்ட் வேரியண்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கான தகவலும் வேணும்னாலும் நீங்கள் திரும்பியும் இதிலேயே வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நம்ம சொன்ன மாதிரி தான் நோவா அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் என்ன ரேட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா என்ன ரேட்டு, ஸ்டெல்லா சப்ஸ்கிரிப்ஷனோட என்ன ரேட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா என்ன ரேட்டு, அதே போல் வேகாவும் சப்ஸ்கிரிப்ஷனோட என்ன ரேட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனா என்ன ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் டெலிவரி டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிவரி டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2026 தான் கொடுத்துருக்காங்க. நாம் அதற்காக வந்து இப்போவே வந்து நம்ம 2025 வந்து புக் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2026 தான் வந்து அவங்க டெலிவரி பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. வேக்கன்சி எவான்னு கொடுத்தோன்னா அதற்கான தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் கொடுக்கலாம்னு நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயே இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலியமாக போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் ஷோரூமே வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2026 தான் வந்து ஷோரூமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியது எல்லாமே வந்து ப்ரீ புக் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போவே நம்ம ப்ரீ புக் பண்ணிக்கணும். ஆனால் ஷோரூம் திறக்கதாகட்டும், டெலிவரி ஆகட்டும், இது 2026 தான் கிடைக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. இது உங்களுக்கு தேவைப்பட்டால், இந்த தகவல் தேவைப்பட்டால், நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் இப்போயே வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொறுத்திருந்து இந்த கார் 2026 வந்ததுக்கப்புறமா அதை கேட்டபடி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். ஆனால் விலை பொறுத்த வரைக்கும் வந்து மாறுபடணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போயே ப்ரீ புக் பண்ணணுன்னா விலை குறைவாக இருக்கும். ஆனால் விலை வந்து 2026 வந்து மாறுபடும். லான்ச் ஆனதுக்கப்புறம் மாறுபடும்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் கார் இண்டியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.